ஃப்ளைட் ட்ராவல்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து டீஹைட்ரேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது ரொம்ப ஏசியில் இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி தாகம் எடுக்காது. ஸோ அதனால் ஓவர் ட்ரைனஸ், டீஹைட்ரேஷன், இதனால் மயக்கம் வருது. இதனால் கூட சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்குது, இல்லை வாந்தி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது தண்ணியில் கலந்து ஆல்ரெடி வீட்டிலேருந்து வரும்போதே வந்து நீங்கள் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து, இல்லை வந்து லெமன் சால்ட், சுகர், இது ஒரு சம அளவில் கலந்து நீங்கள் கொண்டு வந்து அது வந்து சிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங்கும் இருக்காது, ஸ்டொமக் அப்செட்டும் இருக்காது, வயிறு சம்மந்தமான எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளஸ் வந்து டீஹைட்ரேஷனுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன பண்ணாலும் வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெப்பர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர். இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அஸ்டின்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் காதுக்கு பின்னாடி, அப்புறம் வந்து நோஸில், கொஞ்சம் கழுத்தில் இப்படிலாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காது அடைக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகும்போது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்.